என் செல்ல பிள்ளையே, இந்த கருப்பன் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு என் பிள்ளையே. ஏனென்றால் என் பிள்ளை, நீ என்னிடம் மங்கள செய்தியை மட்டுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தைக்கு அந்த மங்கள செய்தியை சொல்வதற்காகத்தான் உன்னுடைய தந்தையான நான் மிகவும் ஆசையுடன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, நீ விரும்புகின்ற அந்த செய்தி விரைவில் உன்னை தேடி வரப்போகிறது. நீ பெரிய மன மகிழ்ச்சியோடு, நீ நிறைவான சந்தோஷத்தோடு வாழப்போகிறாய் என் பிள்ளையே. உன் தந்தையான நான் உனக்கு நல்ல வாக்கினை மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல வாழ்க்கையையும் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த கருப்பன் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டேன். என் பிள்ளைகள் என்ன வேண்டும் என்று கேட்கின்றதோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, நீ எந்த ஒரு சுபகாரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று இந்த தகப்பனிடம் நீ கையேந்தி கேட்டாயோ அதை நான் நிச்சயமாக உனக்கு தரப்போகிறேன். என் பிள்ளையே, நீ நினைத்த காரியம் மட்டுமல்லாமல் நீ நினைக்காத காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மிக விரைவாக நடக்கப் போகிறது. எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க போகிறது. இவ்வளவு நாளாக நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட துன்பங்களுக்கும் பரிசாக உன்னுடைய அப்பன் நான் இந்த மங்கள செய்தியை உனக்கு தருவதன் மூலமாக உனக்கு அதிலிருந்து மிக பெரிய தெளிவினை தரப்போகிறேன். என் தங்கமே, இனி நீ எதற்கும் கலங்கக்கூடாது. நடக்கவில்லையே என்று நீ ஒதுங்கி நிற்காதே. நடக்கும் பொழுது அது எப்பொழுதும் மிகச் சிறப்பாக தான் உனக்கு நடக்கும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். கருப்பன் நம்மை கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு காத்திருப்போம் என்று நீ நிற்கும்போது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட நினைத்ததும் இல்லை, கைவிடவும் மாட்டேன். இந்த தந்தையான நான் எப்படி என்னுடைய குழந்தைகளை தவிக்க விடுவேன்? நீ யாருக்காக உதவி செய்ய வேண்டும் என்று மனதார நினைத்து உதவி செய்தாயோ இன்று அவர்களாலேயே நீ காயப்பட்டு நிற்கின்றாய். என்னுடைய பிள்ளை, நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த கருப்பனின் வாக்கை கேள். நிச்சயமாக மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கும். என்னுடைய பிள்ளை, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உதவி செய்தாலும் அதற்கான பலன் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. மாறாக அவப்பெயர் மட்டும்தான் எனக்கு மிஞ்சியது என்று நீ மனவேதனையில் ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்கு உனது அருமையை புரிய வைக்கப் போகிறேன். பிள்ளையே, உன்னை பற்றி இந்த கருப்பன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். நீ அவர்களுக்கு உதவி செய்தது அவர்கள் மேல் நீ வைத்திருந்த அன்பின் பால் செய்யப்பட்டது. அதனால் அதனை நீ ஒருபொழுதும் ஏன் செய்தோம் என்று நீ நினைக்காதே. அதனை உன் கடமை என்று நீ எண்ணிக்கொள். நீ உன்னுடைய கடமையை தான் சரிவர செய்தாய். அதனை செய்வதற்கு நீ பல கஷ்டங்களையும் அனுபவித்தாய். ஆனால் நீ யாருக்கு உதவி செய்தாயோ அவர்கள் அதனை பயன்படுத்தி கொண்டு உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். என் பிள்ளையே, நீ அவர்களுக்கு செய்த உதவி உன்னுடைய அன்பினால் அது உனக்கு கடமையாக்கப்பட்டது. எனவே அதனை ஏன் செய்தோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் மீண்டும் அவர்களுக்கு உன்னுடைய கடமைகளை நீ செய். அதற்கான முழு பலனையும் உன்னுடைய கருப்பன் நான் உனக்கு தருகிறேன் என் பிள்ளையே. நீ மீண்டும் அவர்களிடம் அதற்கான பலனை எதிர்பார்க்காதே. அதில் எந்த ஒரு பயனும் இல்லை. என் பிள்ளையே, நீ செய்யும் கடமைக்கான பலன்களை நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு நான் திருப்பி தருவேன். எப்படி நீ இந்த கருப்பனை நம்பி என்னையே முழுமையாக சரணடைந்தாயோ அதனால் நான் எப்படி உனக்கு அதற்கான பலனை தருகின்றேனோ, நீ மற்றவர்களுக்கு செய்யும் நலன்களுக்கான பலனையும் இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக செய்து தருவேன். என்னுடைய பிள்ளையே, நீ எப்பொழுதும் யாரையும் எதிர்பார்த்து நிற்காதே. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கைதான் உனக்கு ஒருபொழுதும் ஏமாற்றத்தை தராது.
எதிர்பார்ப்போடு நீ செய்யும் காரியங்கள்தான் நிச்சயம் உன்னை ஏமாற்றி ஏதாவது ஒரு மன வருத்தத்தை உனக்கு தந்து விடுகிறது. எப்பொழுது நீ உனக்கான முடிவுகளை நீயே எடுக்க பழகி கொண்டாயோ அப்பொழுதுதான் எதையும் எதற்கும் சக்தி உன்னுள் பிறந்து விடுகிறது. என் பிள்ளை, நீ உனக்குள் எதனையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி அப்பொழுதுதான் உன்னுள் பிறந்து விடுகிறது. நிச்சயம் நாம் என்னதான் செய்தாலும், நான் எவ்வளவுதான் நன்மைகளை செய்தாலும் அவர்கள் எனக்கு காயங்களை மட்டுமே பரிசாக தருகிறார்கள் என்று நீ எண்ணி இருக்கிறாய். நீ செய்கின்ற உதவிகளை யாருக்கும் செய்யாமல் நிறுத்தாதே. எதனை எதிர்பார்த்தும் நீ அதனை செய்யாதே. இந்த கருப்பன் உனக்கு எப்பொழுதும் நல்ல ஆசீர்வாதங்களை மட்டும்தான் தருவேன் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் இருக்க வேண்டாம் என் பிள்ளையே. என் பிள்ளை, நீ என்னுடைய ஆசீர்வாதமும் அருளும் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவித செல்வங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் என் தங்கமே. என் பிள்ளை, நீ இந்த தகப்பனின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் இருக்கும்போது மற்றவர்களிடம் நீ எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க வேண்டாம். நான் உனக்கு எல்லாவற்றையும் தருகின்றேன். என் குழந்தை, நீ என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டே உன்னுடைய மன வருத்தத்தை என்னிடம் பகிர்ந்து விடுகிறாய். உன் முகத்தை பார்த்தே உனக்கு எந்தவித கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை உன்னுடைய தந்தை நான் அறிவேன் என் பிள்ளையே. இப்பொழுதும் மனதில் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு தான் என்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது கூட அப்பா, நான் எது செய்தாலும் ஏதாவது ஒரு சிறு தடங்களாவது வந்து விடுகிறதே என்று ஏக்கத்தோடு என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். பிள்ளையே, இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த கருப்பன் உன்னுடன் இருக்கையில் உன்னை யார் வெறுத்தாலும் யார் ஒதுக்கினாலும் அதை பற்றி நீ கவலைப்படாமல் இரு. யார் இருந்தால் என்ன, யார் போனால் என்ன, இந்த கருப்பன் உன் கை பிடித்தல்லவா உன்னை கூட்டிச் சென்று கொண்டிருக்கின்றேன். உன்னை எல்லா இடத்திற்கும் எல்லா தகுதிகளுக்கும் உன்னை உட்படுத்தி உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்தும் கொண்டிருக்கின்றேன். பிறகு எதற்கு நீ கவலைப்படுகிறாய் என் பிள்ளையே? அதேபோல் இயலாதவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவு சிறு உதவிகளையாவது செய்ய வேண்டும். நான் அதிகமாக உன்னிடம் எதிர்பார்ப்பது இரக்க குணத்தையும் தானத்தையும் தர்மத்தையும் தான். என் பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளையே. நான் எதை நினைத்தாலும் அது நடக்காவிட்டாலும் பரவாயில்லை. எனக்காக அத்தியாவசியமாக கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைத்தால் மட்டும் போதும் என்று தானே நினைக்கின்றாய்? அந்த குறைந்தபட்ச வேண்டுதலை கூட இந்த தந்தையான என் கருப்பன் எனக்காக நிறைவேற்றி தரவில்லையே என்றுதானே உன் மனதில் தவித்து கொண்டிருக்கின்றாய்? நான் ஒன்றை மட்டும்தானே கேட்டேன், நிம்மதியான வாழ்க்கை மட்டும்தானே கேட்டேன். பணத்தையோ ஆடம்பரமான வாழ்க்கையோ நான் என் தகப்பனிடம் கேட்கவில்லை என்றுதானே என்னுடைய குழந்தையின் மனம் வேதனைப்படுகிறது. என் பிள்ளையே, நீ என்னிடம் வருத்தப்படாதே. உனக்கான வேண்டுதல்களை, உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் நிச்சயம் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக தந்து அருள்வேன் என் தங்கமே. பிள்ளையே, நீ பிறரிடம் அன்பு செலுத்து. அந்த அன்பு பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும். அதே போலத்தான் நீ பிறருக்கு செய்யும் உதவிகளும் யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு அதன் பலன் நிச்சயமாக வந்து சேரும். உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கான உதவிகளும் வந்து சேரும் என் பிள்ளையே. எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.